அருகே கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் 6 கிலோமீட்டர் டோலி கட்டி தூக்கிச் செல்லப்பட்ட பெண் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய வெள்ளக்கவி கிராமமானது எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இந்த பகுதி மக்கள் இங்கே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியை சேர்ந்த ராம்குமார் என்பவரின் மனைவி மேகலா உடல்நலக் குறைவால் நேற்று இரவு பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் மருத்துவ வசதி மற்றும் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத காரணத்தால் அந்த பகுதி மக்கள் இணைந்து அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு இடையே மேகலாவை டோலி கட்டி கும்பகரை வழியாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இரவு நேரத்தில் ஆபத்தான வழியிலும் ஆற்றை கடந்தும் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இடையே உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை மிகவும் சிரமப்பட்டு கொண்டு சென்றுள்ளனர். துரதிருஷ்டவசமாக மருத்துவமனை கொண்டு சென்ற சில நிமிடங்களில் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். தொடர்ந்து இதுபோல அடிப்படை வசதி ஏதும் இல்லாமல் தனித்தீவாக இப்பகுதி மக்கள் இருந்து வரும் நிலையில் இதுபோல அவசர காலங்களில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை தோழி கட்டி செல்லும் போதே பலரும் இறந்துள்ளனர் என இப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை அரசு அதிகாரிகள் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்ற புகாரும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடியாக ஆய்வு செய்து இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.